வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். தமிழக அரசுக்கு நான் ஒரு மிகப்பெரிய பாராட்ட தரலான்னு இருக்கிறேன். ஏன்னா குடும்ப தலைவிகளின் நீண்ட நாள் கஷ்டத்தை துயரத்தை பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல தமிழக அரசு போக்கி, அதாவது இந்த தாவேகா அரசு போக்கி. என்னப்பா சொல்ற? அதனால மிகப்பெரிய சல்யூட்டுகளை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதாவது உங்களுக்கே நல்லா தெரியுங்க, சில குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த பொண்டாட்டிமார்கள் கணவனை தேடுவாங்க, பார்த்தா ஆளே இருக்க மாட்டாரு வீட்டுல. திடீர்னு என்னங்கன்னு கத்துனா பாத்ரூம்ல இருந்து ஒரு குரல் வரும், தோ இருக்கிறமா வந்துடுறமா அப்படின்னு வாப்புல. சரி. ஆனா பாத்தீங்கன்னா டைம் போயினே இருக்கும். 10 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும், அரை ஆகும், முக்காவர் ஆகும், ஒரு அவர் ஆயிடும். பாத்ரூம்ல இதாக பண்றீங்க நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட், என்ன எப்பயா போன, நீ எப்ப போனேனே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, போயிட்ட, சரி வருவான்னு பார்த்தா வரவே மாட்டேறியா, ஒரு அவர் ஆகுது, 2 அவர் பாத்ரூம்லயே தங்கிடு, வெளியே வராது. இது பாத்தீங்கன்னா இந்த குடும்ப தலைவிகளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அவங்களுக்கு இது ஒரு மனக்கவலை. அவங்க ஃபர்ஸ்ட் இவன் பாத்ரூம்ல போய் என்ன பண்றான், ஒரு 2 அவர் இவன் என்ன பண்றான்னு ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஆனா அது ஹஸ்பண்ட் ஆங்கிள் இருந்து பாக்கும்போது அவங்க அந்த 2 அவர் நிம்மதி. அவங்க கஷ்டத்தை இந்த மனைவிமார்கள் புரிஞ்சுக்கல. அவங்க எப்பா இவ வெளியில உக்காந்து இருந்தா அந்த சோஃபால உக்காந்தா என்னங்க இதை எடுங்க, என்னங்க அதை எடுங்க, அப்படி இல்லையா என்னங்க அந்த நாய் பாத்ரூம் போயிச்சு பாருங்க, போய் எடுங்க, அது எடுங்க, இது எடுங்க, அது எடுங்க, இது எடுங்கன்னா டென்ஷன் ஆக மாட்டானா? அவனால அந்த டிவி கூட பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியா இருக்க முடியல. சோ அவன் என்ன பண்றான், பாத்ரூம்லயே இருந்துடுறான். போயிட்டு எப்பா இங்க இருந்தாதான் இவன் கூப்பிட மாட்டான், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலான்ட்டு அண்ணன் பாத்தீங்கன்னா போய் பாத்ரூம்ல செட்டில் அவுட் ஆயிடுவாரு. ஒரு அவருக்கா எப்போ வெளியில வரணும்னு தோணுது, அப்பதான் வருவாப்புல. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. இது நீண்ட நாள் பிரச்சனையா. இது நமது தமிழக அரசு, அதாவது தாவேகா அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. என்னப்பா புதுசா ஒண்ணும் புரியுது. அதுக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு அமைச்சரா? அதாவது பாத்ரூம்ல யார் யார் எவ்வளவு நேரம் இருக்கீங்க அதை இவங்க டைம் போட்டு ஒரு எக்ஸல்ல போட்டு தனி இலக்காவா அதுக்குன்னு சட்டமன்றத்திலே சொல்லிட்டாங்கப்பா. அமைச்சர் பேசுறாப்ல, பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா நீங்க 3 ஹவர் பாத்ரூம்ல இருந்தீங்களேன்ட்டு. ஒருவேளை இவரு எனக்கு டவுட் என்னன்னா, உட்காந்து உதயநிதி வீட்டு பாத்ரூம்ல உட்கார்ந்து இருந்திருப்பாரோ? எனக்கும் டவுட். 3 மணி நேரம் இருந்தா சொல்லி கரெக்டா எக்ஸாக்ட்லி சொல்றாரு. ஓ இஸ் பாசிபிள். இது அவர் 3 ஹவர் இருந்தது உதயநிதி பொண்டாட்டிக்கே தெரியாது. இது அப்ப பாருங்க, அப்ப இந்த அரசாங்கம் எவ்வளவு உன்னிப்பா கவனிக்குது. கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா? டவுட் ஆகுது. பெரிய அந்த நாய்க்கெல்லாம் பார்த்தா செட் பண்ணுவாங்களப்பா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ராக் பண்ணிடுறாங்க. ஏன்னா பாருங்க, வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கே தெரியாத விஷயங்கள்லாம் தமிழக அரசுல இருக்கிற ஒரு அமைச்சருக்கு தெரிய வரும்போது எவ்வளவு பெரிய விஷயம். இது சாதாரண நாள் இல்லைங்க. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள். அதனால இப்போ வீட்டுல இருக்கிற மனைவிமார்கள்லாம் இந்த திட்டத்தை அமல்படுத்துங்க, உடனே படுத்துங்க. அந்த திட்டத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போது நீ வச்சிட்டியா பேரு? வெற்றி பாத்ரூம் திட்டம். அது உங்க பேரு VETTRI. அது சொல்லு, வெற்றி பாத்ரூம் திட்டம் வச்சுட்டு அதுக்கு ஒரு பாத்ரூம் இல்ல வெற்றி கழிவறை திட்டம் தமிழ்ல. ஓகே, தமிழ்ல பியூர் தமிழ். ஆமா தமிழ்ல பிரச்சனை இல்ல. வெற்றி கழிவறை திட்டம்னு வச்சுட்டு அது ஒரு அமைச்சரையும் போட்டுருங்க, சிறப்பா இருக்குமே. அதே மாதிரி நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கிறேன். இங்க பாருங்க, நீங்க வேற அமைச்சரை போட்டா நான் ஏத்துக்க போட்டா நிர்மல்குமார் தான் போடணும். இல்லன்னா பெண்கள் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. அம்மா வெளியில போராட்டம், சட்டசபையில ஏத்து பேச. அதனாலப்பா 3 ஹவர்னு எக்ஸாக்டா சொல்றாருன்னா இவரு தான்டா நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுக்கிறாங்க. ஒரு ரிக்வெஸ்டா நான் தமிழக அரசு வைக்கிற பெண்களின் சார்பாக நேத்துல இருந்து எனக்கு நிறைய பேர் போன் பண்ணாங்க. எங்களுக்கும் இந்த திட்டம் பலன் தரும். என் புருஷங்கார ரொம்ப டென்ஷன் ஏத்துறான். என்ன இப்போ என்னன்னா, இந்த புருஷங்கார லிஸ்ட்ல பசங்களும் ஜாயின் பண்ணிடுறாங்க. அவனுங்களும் அம்மா வெளில இருந்தா சும்மா வேலை செய்ய உத்ரா, போடா பாத்ரூம் போடா கவு சாத்துறான். சோ பாருங்க, பல மக்களோட பிரச்சனைய உள்வாங்கி அப்படி சட்டசபையில பேசுறாருன்னா ஒரே வா. இவரை நம்ம தெய்வ அமைச்சர். இவனுங்களெல்லாம் இல்லங்க, இதெல்லாம் ஒரு சட்டசபை. இதெல்லாம் எப்படி தெரியுமா எனக்கு இருக்குது, ஏங்க
டீ கடையில உட்காந்து கலாய்க்கிற மாதிரி இருக்குதுங்க அது. இப்ப ஃபுல்லா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இந்த பாத்ரூமுக்கு வெளியில CTR நிர்மல்குமார் காக்கி டவுசர் போட்டு உட்காந்து கணக்கு எத்தனை இருக்காரு. எத்தனை மணிக்கு போறேன், எத்தனை மணிக்கு போறேன், எத்தனை மணிக்கு வர. இது பார்க்கிங் எல்லாம் போனீங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு நிமிஷம் உட்காந்தாலும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு. ஆமா ஆமா. அது மாதிரி பாத்ரூம்ல போறியா 10 நிமிஷம் தான், 10 அதுக்கு மேல வெளியே வரணும் சீக்கிரமா மத்தம் போனோம் இல்ல. இது நம்ம காமெடியா இருந்தாலும் இந்த சட்டமன்றம் எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? சட்டமன்றம் மாதிரியே தெரியலங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் யார் இந்த 7.5 கூட்டுறா? ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு நீங்க செந்தில் பாலாஜி அவர்களை குறிப்பிட்டு பேசும்போது கரூர் கம்பெனி சொல்லலாமா? அது இது தவறா தவறில்லையா? நம்ம ஒரு கேள்வி கேட்டாரு இவர் கலாய்ப்பாராம். அப்ப கேள்வியே கேட்காம மத்தவங்க எல்லாம் கையை கட்டிக்கின்னு வாயை பொத்திக்கின்னு உட்காந்து சைலண்டா பேசிட்டு எதிர்கட்சின்னா கேள்வி கேட்கணும். நாங்க ரீல்ஸ் பண்ணோம், நீங்க நடுவுல பேசுனீங்கன்னா கட் பண்ணணும், எடிட் பண்ணணும், வேலைக்கு நல்லா இருக்கலாம். நாங்க பேசிட்டு நீங்க வேற பேசுனீங்கன்னா நீங்க வேற ரீல்ஸ் எடுத்து போட்டு. சரிதான். அதனால இவங்க பேசணுமா? ஆனா அவங்க எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. இவங்க கலாய்ப்பாங்களாம், அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க கம்முன்னு தான் இருக்கும். ஐயோ கரூர் கம்பெனி தானே, பேசுப்பா பேசு. ஐயோ உதயநிதி பாத்ரூம் தானே சொல்லுப்பா. அவங்க வாய முடியும் உட்காந்து இருப்பாங்க. நீங்க கரூர் கம்பெனின் போது நீங்களாச்சும் போய் சொல்லிருக்கீங்க. அவரு உண்மையா தானே சொன்னாரு, சங்கி அமைச்சர். ஆமா கரெக்ட் தான். எங்க இருந்து வந்தீங்க? RSS தானே. நீங்க போகாத கட்சி இல்லையா? இப்ப நெக்ஸ்ட் தனுஷ் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விஜய் பயத்துல இருக்காப்ல. ஐயோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எவன்டா ஓடுவானான்ட்டு பின்னாடி பார்த்தா பக்கத்துல இருக்கிறாப்ல. அவன் கரெக்டா போட பாரு, எல்லா கலரும் பிடிக்கும் போறது, எல்லா கலரும் பிடிக்கும். தனுஷ் கட்சிக்கும் போற ஒரு கேரக்டர் தான் CTR நிர்மல்குமார். இவரு கரூர் கம்பெனின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது தப்பு. சொன்னது நீதான். அவரு சங்கி அமைச்சர்னு சொல்றாருன்னா அதுக்கு ஒரு எதிர் தாக்குதல். ஆமா, ஆனா அவர் சொன்னது தப்பம் கிடையாது. ஏன்னா நீங்க அப்படிதான் செயல்படுறீங்க. சங்கின்றது கெட்ட பேர் இல்லங்க. என்னங்க கெட்ட பேர்? அண்ணன் தோழன். ஆமா அதுதான் அதுக்குதான் எக்ஸ்பிளனேஷன் நிறைய பேர் கொடுத்துட்டாங்களே. சரி சங்கி அமைச்சர்னா தப்பம் கிடையாது. ஏன்னா சட்டசபையில நீங்களும் பாருங்களேன், பிஜேபி மோடி அப்படின்னு யார் பேசினாலும் அவை பட்டுன்னு யாரையும் சொல்றா, ஆதவர்ஜுனா பட்டுன்னு சொல்றாப்ல, அவைக்குள் நீக்கம். பிஜேபி இல்ல மோடி, அதுவும் எதிர்த்தரப்பு பேசி நீங்க அவை குறிப்பில இருந்து நீக்கினா கூட பரவாயில்ல. இந்த சைடு இருக்கிறவங்க, அதாவது விசிகேல இருந்தோ இல்ல இவங்க யாருன்னா பேசினா நீக்குவாங்க. பிரதம மந்திரி பேரோ பிஜேபி பேரோ அவை குறிப்பில இருந்து நீக்கப்படுது. அதுவும் எப்படி? அத சபாநாயகர் சொன்னாங்க, சபாநாயகரும் சொல்றாரு. சபாநாயகர் அவை குறிப்பில இருந்து நீக்கிறதாச்சு ஓகே, ஏன்னா அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா அதை யார் முன்மொழிவானா ஃபர்ஸ்ட் அவர்தான் ஏஞ்சி நீக்கிடுங்க. அதை இவர் சொல்லுவாராம், அவர் நீக்குவாரா. சோ அப்ப நீங்க யாரோட கூடாரமா செயல்பட்டு வரீங்க? பிஜேபி கூடாரம். அப்ப சங்கி அமைச்சர்னு சொல்றதுல எதனா தப்பா? ஏத்துக்க, பெருமை ஏத்துக்குங்க நீங்க. உடனே அவர் சங்கி அமைச்சர்னு உடனே இவரு அப்ப பாத்ரூம்ல 3 ஹவர் உட்காந்துருந்தாரு. நான் சொல்றேன் அதுக்கு பதில் இல்லையே. எங்களுக்கு பதிலே தெரியாது. ஏங்க ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வருது. ஏங்க இவங்க போனதுன்னா மத்தியானம் 12 மணிக்கு போனீங்களா, மத்தியானம் 1 மணிக்கு போனீங்களா? காலையில 7:15 போய்க்கிறாங்கப்பா. எத்தனை மணி? 7:15. காலைல 7:15 8 மணிக்கெல்லாம் நீ பாத்ரூம் போக மாட்டியா? நான் கேக்குறேன். போக மாட்டாங்க. இவரு எத்தனை மணிக்கு? சரி, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே நாங்க தெரியாம நைட் காலைல போக மாட்டாங்க. அது பேரு என்ன தெரியுமா? நைட்டு கடன் இல்ல, என்ன கடன்? காலை கடன். அதுக்கு பேரு நீங்க எப்போ போவீங்க மாண்புமிகு அமைச்சர்? இல்லன்னா ஒரு லிஸ்ட் போட்டு விடுங்க டைமிங். இந்த பாத்ரூம் இப்படி பேசுறதெல்லாம் ஒரு சட்டசபையில நாகரீகமான்னு நான் கேட்கிறேன். நம்ம பேசுறதுக்கே ஒரு மாதிரி, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா நயா போயிட்டு பாத்ரூம் கதை எடுத்து உட்கார வச்சு பேசுங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சட்டசபையில நின்னுக்கிட்டு ஒரு அமைச்சர் அப்ப நீங்க லிஸ்ட் அவுட் போடுங்கன்ற நானு. இவங்களெல்லாம் இப்படி அசிங்கப்படுத்தினாதான் இவங்களும் திருந்துவாங்க. நீங்க மாண்புமிகு அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்களே எத்தனை மணிக்கு பாத்ரூம் போவீங்க சொல்லுங்க, டைமிங் எத்தனை மணிக்கு பாத்ரூம் வந்து வெளில வருவீங்க? சரி உங்களையே விடுங்க, உங்க லெப்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர் எப்போ பாத்ரூம் போறாரு, எப்போ வெளியில வராரு, அவர் எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல இருக்காரு? கரெக்ட்பா. ஏங்க மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் காலையில பாத்ரூம் போவாங்க, அது கரெக்ட் தான். நீங்க எத்தனை அவர் போறீங்க சொல்லுங்க, டைமிங் சொல்லுங்க. நீங்க கலாய்ச்சா மத்தவங்க சைலண்டா இருக்கணும், ஆனா உங்களை கலாய்ச்சா மட்டும் பொங்குவீங்களா? இது என்ன ஒரு சம்பந்தமே இல்லாம இவரு ஏஞ்சி பாரு. நீங்க பாருங்க, உங்ககிட்ட கம்மியா தான் இருக்காங்க, எங்கிட்ட பார்த்தா எவ்வளவு பேருக்கு நிறையா. ஒரு சட்டமன்றத்துல பேசுற பேச்சா? என்ன பேச்சு இது? நீங்க பாத்ரூம்னா உடனே அவர் சொல்லிட்டாரு, ஓ நல்ல வேலைங்க இப்பதான் எங்களுக்கே தெரியுது யார் யார் எப்பப்ப பாத்ரூம் போறாங்கன்னு எடுக்கிறதுக்கு தமிழக அரசு ஒரு தனி கரெக்டா கேட்டுக்கிறாங்க. ஆனா அதை கட் பண்ணி ரீல்ஸ் போட மாட்டாங்க, இதோட நிறுத்திக்கிறாங்க. அவங்க அதுக்குதான் அவங்க ஸ்ட்ராங் பாயிண்ட்ல போடும். ஏங்க தப்பு தானே. இப்ப நம்ம இந்த பாத்ரூம் கதையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இழுப்பது எனக்கும் மன கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும்
குத்துறவங்களுக்கு குத்துறமா ஏன்னா சட்டசபையில நீங்க பேசிட்டீங்க, மக்கள் எல்லாம் பாத்துட்டாங்க, எல்லாரும் பார்த்து சொல்லிதான் அப்ப நாங்க பதில் சொல்லிதானே ஆகணும். சோ அது தப்பு தானே. ஒவ்வொரு வாட்டியும் உதயநிதி அவர் என்ன பேசணும், அவனுங்க Facebook சோசியல் மீடியாஸ்ல கூட இதை வந்து இப்படிதான் சொல்றாங்க. பாத்ரூம்ல 3 hour உட்காந்து, பாத்ரூம்ல 3 hour உட்காந்து, உங்க அண்ணன் எத்தனை அவர் உட்காருவாருன்னு கேட்டு சொல்லுங்க. சரி நான் கேக்குறேன், உதயநிதியாச்சு அவர் வீட்டு பாத்ரூம்ல அவர் உட்காந்து, ஊரா வீட்டு பாத்ரூம்ல போய் உட்காரல. இல்ல கரூர் சம்பவம் அப்போ 3 month என்ன மந்த் 3 month காணோம். யார் வீட்டு பாத்ரூம்ல போய் உட்காந்து இருந்தீங்க? அதுதான் தெரியலையே. ஏங்க 4 தனிப்படை வச்சு தேர்ந்து இருக்காங்க, ஆள் அட்ரஸ்ங்க காணோம். யார் அதை தேர்ந்தாங்க கொஞ்சம் சொல்லுப்பா. அவங்க தெரியாதா? இதோ ஒருத்தர் பேசினாரு, அந்த கழிவறை அமைச்சர் போஸ்டிங் குத்துறாங்க. பேர் வச்சிட்டியா? இல்ல குத்துறாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சாங்க. ஏங்க நாங்க பேசும் அனைத்து கருத்துக்களும் சமூக வலைதளத்தில் எடுக்கப்பட்டது, எங்களுடைய சொந்த கருத்துக்கள் எதுவும் கிடையாது. சரியா? அவங்க வந்து எல்லாருமே போட்டுறாங்க, இவருக்கு அமைச்சர் போஸ்டிங் குத்துருப்பாரு. அவரும் தான் ஓடி வந்துருந்தாரு. என் பக்கத்துல இருக்கிறாரு பொதுச் செயலாளர். அவர்லாம் கண்டே பிடிக்க முடியல, ஆள் அட்ரஸே காணோம். என் பக்கத்துல உட்கார்ந்த கல்வித்துறை அமைச்சர் எஃப்ஐஆர்ல பேரே இல்ல. அதுதான் சொல்ல வரேன், யாருன்னு கேட்கல, அவர் பாட்டு ஒழிஞ்சுக்கிறாப்பா. ஏப்பா உன்னை தேடவே இல்லையாப்பா. இது வந்து இந்த தலைநகரம் படம் வாண்டடா வந்து வண்டியில ஏறுவாரு, நானும் வரு, நீ ஏன் வர, நானும் ஒரு அப்படிதான், நீ லிஸ்ட்ல இல்ல போய் ஆனாலும் அது வருவாரு. அது மாதிரி நானும் ஒழிஞ்சுக்கிறேன், நீ ஏன் ஒளிர, பரவாயில்ல நானும். இவரு லைலா மணி எல்லாம் ஒழிஞ்சுக்க, எதுக்கே எல்லாமே வந்து. சரி நீங்க யார் வீட்டு பாத்ரூம்ல ஒழிஞ்சிருந்தீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஏய் இது பெரிய தப்பு இந்த தனிப்படை போலீஸ் மேலையா? என்ன நீங்க தான் போய் பாத்ரூம்ல தேடினீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற மரம் மேல தேடி இருக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிற ரோட்ல தேடி இருக்கீங்க, வீடுல தேடி இருக்கீங்க, காடுல தேடி இருக்கீங்க, பாத்ரூம்ல தேடினீங்களா இல்லையா? தேடலப்பா. ஐயோ என்னடா இது காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய அவமானம். பாத்ரூம்ல தேடினீங்க, ஏன்னா அவங்க ஒழிஞ்சிருந்தது பாத்ரூம்ல தான் இப்படி ஒழிஞ்சிருந்தாங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது, இவங்க பாத்ரூம்ல தான் ஒழிஞ்சிருந்தாங்களா இல்ல செப்டிக் டேங்க்ல எங்கன்னா ஒழிஞ்சிருந்தாங்களா? ஆமாப்பா டவுட். ஏன்னா இவங்க அடிக்கடி இந்த பாத்ரூமை பத்தி தான் பேசுறாங்க, எப்பவுமே அதுதான் பாத்ரூம். ஏன்னா இந்த டிவிக்கு காரணங்களும் இந்த அமைச்சர் அளவுக்கு இதை போயிருக்குன்னா அப்ப பாத்துக்கோ எவ்வளவு ஃபேமஸ். சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் காரன் Facebook காரன் பேசுறத விட்டுருங்க. ஒரு மாண்புமிகு அமைச்சர் ஒரு சட்டமன்றத்துல உட்காந்து பேசுனா அப்ப நீங்க அதுல எவ்வளவு இம்பாக்ட் ஆகி இருக்கீங்க உங்களோட. இல்லப்பா எனக்கு டவுட் வந்துச்சு, செப்டிக் டேங்க்குள்ள எப்படி போயிருப்பாங்க? அதெல்லாம் ஒரு செப்டிக் டேங்க வந்து கிளீன் பண்ணிருப்பாங்க. சும்மா நீ அப்படிலாம் நினைக்காத. இல்லப்பா நீ சொல்லலப்பா, எப்படி அதுக்குள்ள எப்படி போக முடியும் கேக்குறேன். அந்த இதை தூக்கிடுவாங்க, அந்த ரவுண்டா இருக்கும் பத்தியா, அந்த ரவுண்டை தூக்கிட்டு ஃபுல்லா எடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இவங்க போய் ஒழிஞ்சுப்பாங்க. அதுதான் மைண்டுக்குள்ளே போயிட்டு. நான் கலாய்க்குவா எப்படி? எங்களுக்கு அப்படி கலாய்க்கிறதுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்னடா ஒரு மாண்புமிகு அமைச்சர் இப்படி பேசுறீங்க, மாண்பா பேசணும்பா. இதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஒண்ணு இருக்கு. ஒரு மாண்புமிகு அமைச்சரை பத்தி பேசல, கிட்டத்தட்ட 4-5 மாண்புமிகு அமைச்சர் இதுல இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஆமா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் சட்டம் ஏங்க ஸ்கூல் பசங்க மாதிரி பேசுனாங்க, காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பசங்க இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க. இந்த சின்ன வயசுல ஒரு 8வது கீழே இருக்கிற பசங்கலாம் ஸ்கூல் பிரேக் டைம்ல பாத்ரூம் போயிட்டு வந்தா, அவன் பாத்ரூம் போயிட்டு வந்தா, பாத்ரூம் கலாய்ப்பாங்க. சின்ன ஞாபகம் இல்லையா? நீங்க பாத்துருப்பீங்க நிறைய நாள் படிக்கும்போது, அவன் பாரு பாத்ரூம் போயிட்டு வந்தா உடனே வராம 10 நிமிஷம் வந்தா அவன் பாத்ரூம் தான் போயிட்டு வந்தான். சோ அது என்னன்னா ஒரு டீஸ் பண்ற மெட்டீரியல் ஸ்கூல் பசங்க யூஸ் பண்ணுவானுங்க. ஐயோ ஸ்கூல் பசங்களுக்கு உட்கார வச்சுக்கிறாங்க சட்டசபையில. இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஸ். எனக்கு ஆக்சுவலா இதை பேசுறதுக்கு சபாநாயகருக்கு அந்த அவையில இருந்து நீக்கி 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 வெறுப்பாய் போச்சு. அதுவும் அமைச்சர் பேசுறது சபாநாயகருக்கு பதிலாக நீக்கி நாயகர் தான் வைக்கணும் போல. ஏன்னா நீக்கினே இருக்காரு, அதுவும் பேசுறது ஃபுல்லா இந்த சைடு பேசுறது. அதை உதயநிதி அவர்களே சொல்றாரு, உலக வரலாற்றிலேயே சட்டமன்ற வரலாற்றிலேயே எதிர்கட்சியினர் பேசுறதை விட ஆளும் கட்சியினர் பேசுறதெல்லாம் நீக்கிற வரலாறு நீங்க படைச்சிருக்கீங்க. ஏன்னா பேசுறது எல்லாமே இந்த சைடு. ஏன் செய்யணும் ஒண்ணு பேசலே அவையில நீக்கப்படுது. ஆதமைச்சனும் கிட்டத்தட்ட 1 hour 2 hour பேசுறாருன்னா, இப்ப 1 hour பேசுறாருன்னா 50 நிமிஷம் அவையில இருந்து போயிட்டு. அப்போ ஒரு செகண்ட் மாண்புமிகு சபாநாயகர் மத்த எல்லாம் அவையில இருந்து நீக்குங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் விட்டுப்பா. ஒரு சபை எப்படி போயிடுது பாருங்க சட்டசபை. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடுறவர் யார் தெரியுமா? இதுதான் பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாரு? முதலமைச்சர் தான். முதலமைச்சர் இல்ல பேச மாட்டாரு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு முதலமைச்சர் தோணியில, ஒரு முதலமைச்சர் மரியாதையில, ஏங்க நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டேன், இவங்க எல்லாம் புதுசு 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 கதை கிடையாது. ஏங்க நாங்களும் புதுசு தான். எங்களை தூக்கின்னு போய் முதலமைச்சர் சீட்ல உட்கார வைங்களேன். எவ்வளவு கண்ணியத்தோட செயல்படுறோம் பாருங்க. பேசணும் அதுதான் பேசணும். இவரு 30 வருஷம் சினிமா, 35 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வந்துட்டு எங்க எப்படி நடக்கணும்ன்றது தெரியும். தெரியும். உக்காந்தீங்கன்னு 3 ஃபைல் என் டேபிள்ல இருக்குது.
திறக்க வேணான்னு டைலாக் அந்த இந்த படத்துல போக்கிரி பண்ண டைலாக் அதை மைண்ட்ல வச்சுக்கின்னு அது சொல்றாப்புல அப்படியே. ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் பாக்கணுங்க. இல்லங்க 3 ஃபைல் டேபிள்ல இருக்கு, திறக்கிறதுக்கு என்ன திறந்து காட்டு. வாட் இஸ் தி ப்ராப்ளம்? அததான் வந்து உதயநிதி கேக்குறாரு. சும்மா 3 ஃபைல் டேபிள்ல இருக்கு, மரிய வில்சன் குத்துட்டாரு, டேபிள்ல இருக்கு, என் ஃபைல் பாத்தீங்கன்னா முன்னாடியே தான் இருக்கு, திறந்து காட்டுவா திறக்குவா, திறந்து காட்டுவா திறக்குவானா. உதயநிதி சொல்லிட்டா, யோ 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 நிறுத்து சீக்கிரம், என்ன பிரச்சனை? 3 மாசமா என்னமோ நான் திறக்கிறேன், அதை இப்ப எனக்கு திறந்து காட்டு. ஓபன் சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச். குழந்தைங்க வந்து பிளாக்மெயில் பண்ணிருக்கிற மாதிரி. அதுதான் எதிர்கட்சி தப்பு செஞ்சிருந்தா திறந்து காட்டுங்க, we also want to know. ஆமா, தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியணும். அப்படி என்னதான் அவங்க தப்பு பண்ணாங்க? தப்பா கரெக்ட்ப்பா, என்ன பண்ணிச்சு திறந்து காட்டுங்கன்னு யார் கேக்குறா? யார் மேல குற்றச்சாட்டை வச்சீங்களோ அவரே கேக்குறாரு, எப்ப ப்ளீஸ் ஓபன் இட் சீக்கிரம். இல்ல எதனா ஒரு நல்ல 4 ஜோசியக்காரன் எப்ப சொல்லுவான்னு வெயிட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கும் ஒரு ஜோசியக்காரனுக்கும் ஒரு பாருங்க, ஓபன் பண்ணுங்கன்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, அதுக்கு எவனுமே லாஸ்ட் வரைக்கும் பதில் சொல்ல. ஜோசியக்காரன் உண்டா அங்கிருந்து அதுக்குதான் பேசக்கூடாது. உதயநிதி அதுக்கும் ஏங்க என்ன ஜோசியக்காரன் ஒண்ணு டென்ஷன் ஆகுறீங்க? அவருக்கே அரசாங்க பதவியை குத்த மகா வல்லல் அல்லவா நீங்க? கண்டிப்பாங்க. ஏங்க அவரு தாங்க பேரே வச்சது, டிவிக்கே இப்ப வெற்றி எல்லாம் அவரு தான் வச்சது, அவரே சொல்றாரு வீடியோல. அதுல இப்ப ஒண்ணும் தெரிஞ்சுக்கோ, அவர் பேரும் வெற்றி தான். ஆமா, அது ஏதோ ஒண்ணு போயிட்டு வெற்றின்னு வருது, பாத்துக்கோ. சோ அப்ப பாருங்க, கட்சியோட இவரோட கொள்கை தலைவர் அவரு தாங்க. அப்ப இந்த கடையோட ஓனர் நீ இல்லையா? அதான் சொல்ல வர, நீங்க புரிஞ்சுக்கலையே. அவர் தான் பேர் எல்லாம் வச்சது, அவர் தான். அவரால் தாங்க நீங்க ஜெயிச்சீங்க, அவரே சொல்றாருங்க. அடப்பாவி, அப்ப கடையோட ஓனர், கட்சியோட ஓனரே அந்த ஜோசியக்காரர் தான் போல. அதனாலதான் அவர் துச்சுன்னு இருக்காரு. இல்ல சரி, ஓகே, அவர் நம்பிக்கையை நமக்கு எடுக்க விரும்பலப்பா. சரி, ஜோசியக்காரர் கிட்ட இருந்து தயவு செஞ்சு ஒரு நல்ல நாளை வாங்கி அந்த ஃபைலை ஓபன் எங்களுக்கு அந்த ஃபைல்ல என்ன இருக்குதுன்னு சத்தியமா தெரியும். எல்லாரும் கேக்குறாங்க. அப்படி ஓபன் பண்ண முடியலையா? இன்னொரு வாட்டி வந்துட்டு என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்கு, 3 ஃபைல் இருக்கு, அதை எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ ஓபன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வாட்டி பேசினா இதோட பங்கமா கலாய்ப்பானுங்க, ரோட்ல போறவங்க எல்லாம் கலாய்ப்பான். எதிர்கட்சியே ஓபன் பண்ணியான்னு சொல்லிட்டு நீ என்ன ஓபன்? இது ஆக்சுவலா எப்படி லிங்க் பண்ணலாம்? ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் லீடர் இருப்பான், அவன் என்ன செய்வாங்க, நின்னுங்கன்னு ஏய் பேசுனீங்க பேர் எழுதிடுவேன், நீ என்ன பண்ணு மிஸ்கிட்டு சொல்றேன். உடனே ஒருத்தன் பேசிடுவான், பேசின உடனே அவன் வந்து டே நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தந்தா, என் பேர் எழுதாதுடா. அந்த மாதிரி இவர் எதனா எக்ஸ்பெக்ட் பண்றாரா? அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏய் 3 ஃபைல் இருக்கு, திறந்துருவேன். உதயநிதி உடனே டே திறந்துறாதடா, எதனா வாங்கி தரேன், சைலண்ட் ஆயிலாம்ங்கறீங்களா? அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இல்ல. அங்க ரெடியா தான் இருக்காங்க. டேய் நீ பேர் எழுதுனா போடா. யாரு? எங்க கிளாஸ் லீடரா? கிளாஸ் லீடர். ஆமா, நான் அப்படிதான்டா பேசுவேன். எழுதுடா, பேர் எழுதுடா போடா. என்ன நடக்குதோ நான் பாத்துக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன்டா. நான் ஏன் பேசுறேன்னு நான் சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் உதயநிதி எங்க திறந்து காட்டு, நானும் பாக்குறேன். இதுக்கு முட்டு கொடுக்குற யாரு? ராஜ்மோகன் ஏன் சின்ன சொன்னார் பாத்தியா இல்லையா? எதிர்கட்சி கோரிக்கை வைத்தபடி நாங்க நிறைவேற்றுவோம். எப்போ நிறைவேற்றி இது அதுதான் அவரும் சொன்னாரு, நீங்க சொல்லிருக்க. எப்போ நிறைவேற்றுவ? ஆனா அது திறக்க மாட்டாங்க லாஸ்ட். அதுல எதுனா இருந்தா தானேயா? அது ஒரு காமெடி ஒன்று வருவேன். பேப்பர் எடுத்தா வச்சுக்கோ என்ன இருக்குது, ஒன்னும் இல்ல ஃபர்ஸ்ட் இதை விடுங்க. ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னு தெரியும்? என்னது? நான் இதை உண்மையா சொல்றேன். சொல்லு. பேப்பர்ல ஏதோ இருக்குடா, ஆனா என்ன இருக்குன்னா இவருக்கு தெரியணும்லடா ஃபர்ஸ்ட். புரியுதா? என்னமா எழுதி வச்சுக்கிறீங்க? இல்லையா இது எனக்கு ஒண்ணும் புரியலையா? மானே தேனேன்ற மாதிரி அத மரிய வில்சன் குத்துருக்காப்ல. நீ ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோ. அவர் பயங்கரமா பேசுவாங்க. இங்கிலீஷ் திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைனீஸ் வரும். ஏன்னா ஆர்கே நகர்ல சைனீஸ் ஜாப்பனீஸ் பேசுறாங்க. ஆர்கே நகர்ல சைனீஸ் ஜாப்பனீஸ் அவர் தான் சொன்னாரு இல்லையா, மாத்திட்டாங்க. தமிழ் வந்து ஏன் இவ்வளவு சரியா வரலன்னா காரணம் நான் இல்லைங்க, நான் 4 இடத்துல வந்திருக்கேன். திருவாரூர், பாண்டிச்சேரி, சென்னை, இப்ப ஆர்கே நகர்ல தத்தெடுத்திருக்காங்க. சோதான் வந்து தமிழ் சரியா வர மாட்டேது. ஏன்னா உனக்கு தெரியாதா, திருவாரூர்ல ஹிந்தி பேசுறாங்க, பாண்டிச்சேரியில பிரெஞ்சு தான் பேசுறாங்க. நான் இன்னும் பக்குன்னு செய்தாலும் அங்க போய் சோ வந்து 4-5 மொழி கலந்து ஃபைல்ல இருக்குது போல. அதனால அண்ணனுக்கு தெரியல. ஏங்க நாங்களே கேக்குறோங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க, அந்த ஃபைல திறங்க. இன்னொரு வாட்டி திறப்பன்னு காமெடி பண்ணிருக்காங்க. திங்கக்கிழமை வேற என்ன வருவாங்க ஏம்பா? இதை விட நீ இப்ப சொன்னிய முதலமைச்சர் வந்து சிரிக்கிறது, அவரு ஸ்மைல் பண்றதுலாம் பாக்கணுமாப்பா. சட்டசபையில ஒரு எம்எல்ஏ கோரிக்கை வச்சுக்கிறார். தலைவர் தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டு கழிக்க முடியல. அவர் எதிர்கட்சிகள் இப்ப அண்ணன் வந்து சாமி அமைச்சன்னு சொன்னா கூட குலுங்கி சிரிச்சன்றதை ஈவினிங் போய் டிவியில தான் பார்த்தோம். அப்படி எதிர்கட்சிகள் தன்னோட அரசை பத்தி சொன்னா கூட
அதை பற்றிலாம் அதுல காமெடி இருக்குன்னா சிரிக்கிற ஒரு தலைவன், எதை பத்தியும் எதிரி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு சொன்ன அண்ணாவின் வழி வந்த எங்கள் அண்ணா அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையா உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். தனியா ஒரு ஸ்கிரீன் போடணுமா? ஏன்னா இவங்களாம் லேட் ஆகி டிவில போய் பாக்குறாங்க வீட்டுக்கு போயிட்டு, அதனால சட்டசபையில உட்காந்து முதலமைச்சர் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் அங்கேயே ரசிக்கணுமா? அதனால முன்னாடி எல்இடி அங்கே பக்கத்துல ஒரு பெருசா ஆப்போசிட்ல வச்சிட்டீங்கன்னா இவங்க அவர் சந்தோஷமா பாத்துன்னு உட்காந்து. சரி, எப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஓட்டு போட்ட மக்கள். எனக்கு சந்தேகம் என்னன்னா, ஒரு 9 ஹவர் சட்டமன்றம் நடக்குதுன்னா ஒரு மிஞ்சி போனா ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் தான் எங்க அண்ணன் சிரிப்பாப்ல. மிச்சம் 9 ஹவர் எப்படி இருக்குன்னா, இந்த பிரெஞ்சு படத்துல மூஞ்ச பாத்துறீங்களா? பிரெஞ்சு படத்துல அதேதான் செத்துருவானுங்க. அதை பார்த்தா இவங்க எந்த தைரியத்துல நீங்க எல்இடில போடுங்கன்றீங்க? நீங்க சாவுறதும் இல்லாம எதிர்கட்சியில வேற சாப்பிடுமா அந்த மூஞ்ச 9 ஹவர் பார்த்து? பாக்கணும்பா, நான் பார்த்தா போதும், அவர் முகத்தை பார்த்தா போதும். அதுதான் நான் சட்டசபைக்கு வந்திருக்கேன். அதே மக்கள் ஓட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு கேவலமான விஷயம், என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா இது தப்பு யார் மேல? தமிழக மக்கள். அதான் ஏங்க மதுரை டிவில உட்காந்தீங்கன்னு சுறா படத்தையும் இந்த வேலாயுதம் படத்தையும் பார்க்க வேண்டிய கேரக்டர் எல்லாம் தூக்கின்னு வந்து சட்டமன்றத்துல உட்கார வச்சா மதுரை வடக்கு எம்எல்ஏ அவர் வாழ்த்து சொல்ற இப்படிதான் கேட்பாங்க. அவர் மூஞ்ச பாக்கணுமா? டிஸ்பிளேல போடுங்க, நாங்க அவர் மூஞ்ச பாத்துக்கிறோம். ஏன்னா எதிர்கட்சி கூட அவர் மூஞ்ச ஸ்ட்ரைட்டா பாக்குது, எங்களால பார்க்க முடியல. நாங்க பின்னாடி இதுல வேற பேச வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்கப்பா. அவங்க ஒரு மானிய கோரிக்கை வைக்க சொல்கிறாங்க, இவர் இந்த கோரிக்கை வைக்கிறாப்புல. இதான் முக்கியமான கோரிக்கை. இது ஒரு கோரிக்கை. இதுக்கு பேசுறதுக்கு அவகாசம் கொடுத்துறார் சபாநாயகர். நாளைக்கு எங்க விஜய் சார டான்ஸ் ஆட சொல்லுங்க ஒரு கும்பல். சத்தியமா சொல்லுவாங்க. எங்க அண்ணன் சினிமால தான் டான்ஸ் ஆடி நாங்க பாத்துக்கிறோம். சட்டமன்றத்துல ஒரு டான்ஸ் ஆடினீங்க. லாஸ்ட் டைம் தளபதி ஒரே ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட்டுருங்க. எவ்வளவு கேவலமா போயினுக்குது பாருங்க சட்டமன்றம். இதுக்காங்க ஒரு சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து ஒரு எம்எல்ஏ அனுப்பி இதெல்லாம். இது ஆக்சுவலா என்ன பிரச்சனைன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா, நான் இதை கவனிச்சேன். என்ன கவனிச்சீங்க? ஏன்னா சில பேர்லாம் பாட்டு பாடினு இருக்காங்க. அது உதயநிதியே சொல்றாரு, நீங்க வரீங்க பேசுறதே கொஞ்ச நேரம் தான், அந்த பேசுறதுல துதி பாடலா இருக்கு. இப்ப பேச்சையும் மீறி பாட்டுக்கு போயிட்டீங்க. நாங்க சட்டமன்றத்துக்கு தான் வந்திருக்கணுமா இல்ல சூப்பர் சிங்கர் வந்திருக்கணுமா அப்படின்னு தெரியலன்னு அவரே சொல்றாரு. அது ஒரு ஆச்சரியமூட்டும் பதில்களா கொடுக்குறாங்க. ஏங்க எனக்கு அந்த சூப்பர் சிங்கர்னும் போதுதான் இவங்க பாடுற பாட்டுலாம், அதுலயே ஒரு அக்கா இப்ப ட்ரெண்டிங் பாட்டு ஒண்ணு பாடுறதெல்லாம் கொடுத்தா வாய்ஸ் மாடுலேஷன் சரியா பண்ண முடியல. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அப்படி அழகா பாடிருக்காங்க. என்னென்னலாம் பாடு இல்ல நல்லா பாடினாங்கப்பா. அவங்களோட வாய்ஸ இது பண்ண விரும்பல. அவங்களுடைய இயல்பான வாய்ஸுங்க, நம்ம ஒண்ணும் தப்பு சொல்ல. அதுக்கு பதில் இவர் மரியவில்சனும் பாடினாரு. பார்த்தேன் மரியவில்சன் எவ்வளவு கரெக்டா சூப்பரா பாடினாரு. சபாநாயகரும் பாடினாரு. சபா என்ன பண்ண சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் அது ஒண்ணு பண்ணாரு. அப்புறமா மனப்பாறை வீடு கட்டி மாய வரும். சோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சட்டமன்றம் எப்படி தெரியுதுன்னா, இந்த வடிவேல் ஒரு படத்துல நடிச்சிருப்பாப்ல பிரபுதேவாவோட உட்காந்து கேன்டீன்ல உட்காந்து விவேக்கு கூட கை போயிடுமே புருடாவா ப்ரூஸ் உங்க அப்பா அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னு, ஹேய் உனக்கு தெரியாதா எங்க அப்பா ஒரு ட்ரம்ஸ் பிளேயர், எங்க அம்மா ஒரு கிளாசிக்கல் வெஸ்டர்ன் டான்சர், எங்க அப்பா பாட எங்க அம்மா ஆட எங்க அண்ணனும் நானும் அதை ரசிக்க ஒரே கூத்தா இருக்கும். அந்த மாதிரிதான் போயிடுது சட்டமன்றம். எது ஒருத்தர் பாட ஆடுறது வரலையா ஒன்னும் மோளம் அடிக்கிறாங்க சைடுல. ஆமா அதோ இங்க அடிக்கிறாங்களா? அதான் டவுலா அதான் டவுலு இல்லங்க. அதுதான் இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டமன்றங்கள் இதுக்கு முன்னாடி எப்பனா நடந்திருக்குமானா நடந்தே இருக்காது. ஒருத்தர் திடீர்னு எம்எல்ஏ எல்இடி டிஸ்பிளே வைங்கன்றாரு. ஒரு அதுதான் இது ஒரு சூப்பர் சிங்கர் ஷோவா சூப்பர் சிங்கர் ஷோ மாதிரி ஆகி போச்சு. இது விடுங்க, கார் வானான்னு அவங்க சொன்னதுக்கு கார் வானான்னு சொன்னீங்களே, அப்போ நீங்க பங்களாவும் வானான்னு சொல்லுங்க. அது வருஷம் அரசு பங்களா கொடுத்துக்குதுப்பா. நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பேசியாச்சு, நிறைய வாட்டி பேசியாச்சு. ஏங்க தமிழ்நாடு கஜானாவே காலி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. யார் சொன்னா? இவங்கதான் சொன்னாங்க. நீங்க தானே சொல்றீங்க கஜானால ஒண்ணும் இல்லங்க, வழிச்சு தொடச்சாச்சுங்க. நீங்க தான் சொல்றீங்க. ஏங்க மக்கள் எப்பா 2500 ரூபாய் தரேன்னு சொன்னியப்பா என்னப்பா ஆச்சுன்னா எங்க கஜானா காலி. எப்ப 6 சிலிண்டர் தரேனியப்பா என்னப்பா ஆச்சுன்னா எங்க கஜானா காலி. எங்க இலவச பேருந்து ஃபுல்லாவே தரீங்களே தமிழ்நாடு முழுக்க கையெழுத்துலயே அதுதான் சொன்னீங்களே, என்னங்க ஆச்சுன்னா கஜானா காலிங்கன்றீங்க. எல்லாத்துக்கும் என்ன சொல்றீங்க? கஜானா காலி. அப்ப எதுக்கு எம்எல்ஏக்கு காரணம்? அதுதான் வானான்ட்டாங்க. அப்போ சண்டை போடுறாங்க. பொதுமக்கள்
இறங்கி கேள்வி கேட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு எம்எல்ஏக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளங்க, 1 சம்திங் சம்பளம். இந்த சம்பளத்தை வச்சு இவங்களால குப்பை கொட்ட முடியாதா? நல்ல கேள்வியா? கரெக்ட். ஏங்க அங்கங்க சாதா மக்களோட ஆவரேஜ் இன்கம் மிஞ்சி போனா 15,000. அவன் வாழ்க்கை நடத்துறான். ஏங்க 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும், லோன் போட்டு கார் வாங்கிட்டு இருக்கான். ஏன் இவங்களால வாங்கிக்க முடியாதான்னு கேக்குறாங்க. அதுதான் கரெக்ட் தான். ஏங்க அது கூட பாருங்க, கார் குத்துட்டு 75,000 ரூபாய் பராமரிப்புங்க. கார் பராமரிப்பு செலவு, மெயின்டெனன்ஸ் பெட்ரோலுக்கு 75, BMW அவ்வளவு வராது. பிளஸ் ஒரு 25,000 எதுக்குன்னா உதவியாளர் பேட்டா. ஏங்க 1 லட்சம் ரூபாய் அப்ப நீங்க கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 160-170 கோடி. இதை வேற எதுக்குன்னா யூஸ்ஃபுல் பர்பஸ். ஏங்க திருப்பி நான் சொல்றேன், கார் இல்லாதவனுக்கு நீங்க கொடுத்தா கூட நான் கரெக்ட். உதயநிதியே அதான் சொல்றாரு. எங்க திமுக சார்பில் எங்க எம்எல்ஏக்கள் கிட்ட கார் வேணாம், சோ நோ ப்ராப்ளம், அதனால எங்களுக்கு கார் வேணாம், அதை நீங்க வேற யாருக்குன்னா யூஸா பண்ணுங்க. இன்னொன்னு, கார் இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுத்தா நல்லது. ஆமா கரெக்ட் தான். கஷ்டப்படுறோம். இது நியாயமான பாயிண்டா இல்லையா? அதுதான் சொல்றாரு. யார் யார் இல்லையோ எடுத்து பாருங்க. அவங்க பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு கொடுக்கறது கூட தப்பு கிடையாது. ஏங்க அவன் 4-5 கார் வச்சுக்கிறான், வித்தியாசம் போட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு திருப்பி நான் காரை தாண்டா தருவேன்னா, அதுவும் விட்டாங்க பாரு புருடா. ஆட்டோல வந்து இறங்கும் போது எல்லாருமே எம்எல்ஏ வாணின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இன்னொருத்தர் பஸ்ல தான் வருவாரு. போய் வாயத்தனாலே போய் 8 அபிடவிட்ல இருந்து பார்த்தா வீட்டாண்ட போய் பார்த்தா 4-5 கார் நிக்குது. இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு காருங்க? நியாயமா இல்லையா? ஏங்க துப்புரவு தொழிலாளிகள் டெய்லி போட்டுக்கிறாங்க, போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எதை வச்சு போராடுறாங்க? நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு அம்மா பேசுறாங்க, எம்எல்ஏக்கு பிஏக்கு வந்து 25,000 ரூபாய் சம்பளமா. நாங்க தினமும் அசிங்கமாக்குதுங்க, ரொம்ப அசிங்கமாக்குது. நாங்களா டெய்லி பி ஆள்றோங்க, மனித கைக்கிற மலத்தை ஆள்றோம். நாங்க கையில நாய் செத்த நாய் எடுக்கிறோம், பூனை செத்த பூனை எடுக்கிறோங்க. ஆனா எங்களுக்கு சம்பளம் 19,000. எந்த விதத்துலங்க நியாயம்? ஒரு அமைச்சருக்கு வந்து கார் கொடுக்க போறாராம், அந்த கார் வந்து இனோவா கார் கேக்குறாங்க முதலமைச்சர் கிட்ட. ஏன் எங்களெல்லாம் வந்து அவருக்கு தெரியலையா? நாங்களாம் ஓட்டு போடலையா அவருக்கு? நாங்க ஓட்டு போட்டு மாற்றத்தை குத்துக்கிறோம் தமிழ்நாடு மக்கள். நாங்க சென்னை பூர்வகுடி மக்கள். நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம், சாக்கடை ஆள்றோம், இன்னொன்னு வார்த்தையை சொல்றாங்க, இத ஆள்றோம், மலத்தை ஆள்றோம். எங்களுக்கு 19,000 ரூபாய் சம்பளம் தரத்துக்கு யோசிக்கிறீங்க. ஆனா ஒரு உதவியாளருக்கு சும்மாவே கூப்பிட்டு வாப்பா, அதான் அவங்க கேட்க கூட இல்ல, வாப்பா வச்சுக்கப்பா என்னயா கதைன்னு துப்புரவு பணியாளர் கேட்கிறான். உண்மைதானே? அவங்க ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணா இன்னைக்கு இந்த சென்னையே நாடி போயிடும். ஆமா, அவங்க போன வாட்டி போராடும் போது ஒண்டி எங்க அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சாருங்க, வீட்டுக்கு வர வச்சு. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உடனே விஜய் இருக்கிறேன், நான் வந்த உடனே உங்க எல்லாத்தையும் அரசு வேலை கொடுத்து குடு. இப்ப பேசுனீங்களா பஞ்ச் டைலாக் கொடுங்க, அவங்க கேக்குறாங்க கொடுங்க. இப்ப தெரியும் அது என்ன பாசிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு. அதுதாங்க ஆட்சியில இல்லாதப்போ இப்படி 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 கூட தோசையை சுடலாம், எப்படி வேணா சுடுங்க. இப்போ ஆட்சியில உட்கார்ந்து இருக்கும் போது தெரியும், கரண்டி எடுத்தோமா இப்படிதான் வந்து நிதானமா ஊத்தி பாத்தீங்கன்னா உருட்டின்னு இருக்க முடியும். தூய்மை பணியாளர்கள் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. சோ இந்த காரோட திட்டம் வந்து பாத்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகி, உண்மையாதான். இவர் வந்து என்ன நினைச்சாருன்னா, நம்ம எம்எல்ஏக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏங்க ஒரு மாசத்துக்கு 1 லட்சங்க மொத்தமா. அப்ப ஒரு வருஷத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் சும்மாவே போகுது. கரெக்ட். 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் சும்மாவே. காரு அந்த செலவெல்லாம் விடுங்க, இந்த 75,000 ரூபாய் பிளஸ் 25,000 ரூபாய் மட்டுமே ஒரு எம்எல்ஏகளுக்கு 60 லட்சம் ரூபாய் போகுது. அந்த 60 லட்சம் ரூபாய் அவன் ஜாலியா 5 வருஷத்துக்கு வச்சுக்க. சோ இப்படிலாம் இன்கம் தேடி தரலான்ட்டு அண்ணன் வழிய பார்த்தாரு. ஆனா பேக் ஃபயர் ஆகுது. திமுக வந்து ஏஞ்சு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு கார் வேணும், உருப்படியா எதுனா பண்ணுங்க, ஏன்னா கஜனா செலவு இல்ல, காசு இல்ல, துட்டு இல்ல, நீங்க சொல்றீங்க, சோ பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த அதர் சைடு கம்யூனிஸ்ட் அவங்களும் வேணான்ட்டாங்க. ஏன்னா தேமுதிகவும் வேணான்னு சொல்லிச்சு, பாமகவும் வேணான்னு சொல்லிச்சு. யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க, எங்களுக்கு தர அந்த காசை நெல் கடை கத்திட்டாங்க அப்படின்னு பாமக கேக்குது. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எங்க அண்ணனுக்கு இப்ப என்ன பண்ணுது தெரியல. ஐயோ பேக் ஃபயர் ஆயிடுச்சு, என்ன விட்டதான் அது வருதுன்னா இப்படிக்கா போங்கிறாரு. என்ன போட்ட கார் வேணான்றீங்க, அப்ப இதை ஒண்டி வச்சிருக்கீங்களா, அரசு பங்களால ஒண்டி இருக்கிறீங்களே. ஏங்க ஃபர்ஸ்ட் இல்ல கிளாஸ் சொல்லி கொடுத்து உண்மைப்பா. இப்போ அரசாங்க பங்களால அமைச்சர்கள் ஏன் இருக்காங்க? நம்பர் 1 அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன் அமைச்சர்கள் இருக்காங்கன்னா, ஏங்க நாளைக்கு அரசு அதிகாரி வரணும், போகணும், பொதுமக்கள் பார்க்கணும், இங்க வரணும், அங்க வரணும். நீ வீட்டுல உக்காந்துன்னு இருந்தா அரசாங்க அதிகாரிகள் அங்க சும்மா சும்மா வர முடியுமா? அதுதான். பொதுமக்கள் அங்க சும்மா சும்மா வர முடியுமா? இல்ல நீ கேட்டை தான் திறந்து விட்டுருவீங்க. சோ அமைச்சர் ஈஸி ஆக்சஸ்ல இருக்கணும். அது அவர் வீட்டுல இருந்தா நீங்க என்ன சொல்றீங்க, பாத்ரூம்ல இருக்காரு, வரத்துக்கு லேட் ஆயிடும்.
அவங்களுக்கு அப்படி சொன்னாதான் இப்ப ஆதவர்ஜுனா போய் பாக்கணும் ஆமா. எங்க சார் இருக்காரு பாத்ரூம்ல இருக்காரு அவர் நீங்க வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லலாம் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த அமைச்சர் இல்லன்றது இருக்கு. இல்ல ஆமா அரசாங்க எதிர்கட்சியில கொடுக்குறாங்க ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணதுக்கு தான் இந்த அமைச்சர்களுக்கு. எதிர்கட்சி தலைவர் வந்து இஸ் ஈக்குவல் டு த மினிஸ்டர் ஆமா பை ரூல்ஸ். சோ எதிர்கட்சி தலைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லாரும் வருவாங்க. ஆமா அவரை பாக்கிறதுக்கு அந்த கட்சி ஆட்கள் வருவான், எல்லா விஷயங்களுக்கும் தேவைப்படும். வீட்டுக்கு போக முடியுமான்னா அவருக்கும் வருவாங்களா. இது காலத்துக்கும் எதிர்கட்சி தலைவர். அதேதான் எம்எல்ஏக்கும் எம்எல்ஏ ஹாஸ்டல் கொடுக்குறாங்க. அது எம்எல்ஏ ஹாஸ்டல். இங்க தங்கிட்டு இது என்னமோ நீங்க வீடு கார் வேணான்றீங்களே, வீடு வாங்க உடனே வந்து அச்சருப்பாரு நேரு அவர்கள் அச்சருப்பாரு. எப்பா இவங்களாச்சும் அரசு கொடுத்த பங்களால இருக்கிறாங்க, நீ உன் சொந்த வீட்டுல இருந்துக்குன்னு வேலை செய்யறதுக்காக அதுக்கு அரசாங்கம் கிட்ட வாடகை வாங்கி பாத்தியா. அது திருப்பி கூட இது நான் கேட்ட உடனே ஷாக்காயிட்டேன். இதுவே நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆட்கள் இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணா ஓகே, நான் எனக்கு அரசு பங்களாலாம் வேணாம், நான் என் வீட்டுல இருந்தே வேலை செஞ்சுக்கிறேன், அதுக்கான வாடகையை மட்டும் எனக்கு கொடுங்க, ஏன்னா நம்ம ஏழைமார்கள்னு கூட. ஆமா கோடியில புரள்றாருங்க அவரு. கோடி அவ்வளவு வச்சுக்கிட்டு சொந்த வீட்டுல வேலையை பார்த்துக்கிட்டு அதுக்கு வாடகை வாங்கின்னு இருக்கிறாரு அமைச்சர் அவர்களுக்கு. இது தெரியுமானோம்னா அவ்வளவுதான் சைலண்ட். அதோட கார் டாபிக் இல்ல, வீடு டாபிக் இல்ல. எந்த அளவுக்கு அந்த காசு மக்கள்கிட்ட கொடுக்கறது தானே. என்னப்பா இது அப்ப நீ சொல்லிருக்கணும். நான் சரிங்க சொல்லிட்டீங்களா, இப்ப நான் எழுதி தரேன்னா நான் உங்களுக்கு பாராட்டி இருப்போம். என்னப்பா இதெல்லாம் முதலமைச்சர் விஜய்க்கே போய் வாடகை சிரிச்சுருக்கீங்க. அவருக்கு ஏதோ 11 மாடி 11th ஃப்ளோர்ல ஏதோ கட்டுறாங்க. அது அரசு செலவு தான், மக்கள் வரி பணம் தான் கட்டுறாங்க. மக்கள் வரி பணத்துல. ஆமா விஜய் காசு இல்ல மக்கள் வரி பணத்துல சுமார் 5 கோடிக்கு வந்து இது போடுறாங்க. காரெல்லாம் தரீங்களே, இவங்க வந்து வேட்பாளர் லிஸ்ட் அறிவிச்சாங்க பாத்தீங்களா, அப்ப ஒரு பிளட்ஜ் எடுத்தாங்க எல்லாரும். என்ன பிளட்ஜ்? அதாவது விஜய் இப்படி நின்றுவாரு, எல்லா எம்எல்ஏக்களும் இப்படி நின்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மக்கள் வரி பணத்திலிருந்து ₹1 கூட எடுக்க மாட்டோம். அப்ப இது ₹1 தான் எடுக்க மாட்டோம், கோடியில எடுப்பீங்க. இது நான் 1 லட்சம் காரு, அதுக்கப்புறமா நிறைய அமௌண்ட். நான் சொன்னது ₹1 எடுங்க. விஜய் எப்பவுமே போய் பேச மாட்டேன். உண்மையா கரெக்ட். ஏன் மக்களே நீங்க அவர் எங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மக்கள் வரி பணத்தில் 1 லட்சம் கூட எடுக்க மாட்டோம் சொன்னாரா? அந்த வார்த்தை இருந்தா நீ எடுத்துக்காட்டு. விஜய் சார்பா நான் சாரி கேட்கிறேன். சொல்ல நானே சொல்றேன். இல்ல ₹1 கூட எடுக்க மாட்டோம்னாரு. ₹1 எடுக்க மாட்டாரு, 1 லட்சம் 1 கோடி எடுப்பாங்க மக்கள் வரி பணத்தில் இருந்துதான். ஒன்னும் விஜய் எனக்கு ஆக்சுவலா கைண்ட் ரிக்வெஸ்ட் டு தட் கேர்ள். அதுதான் தெரியும், எல்லாரும் தெரியும். தமிழ்நாட்டு மக்களே ஒரு பெண்ணை தேடி கொண்டிருக்கிறார்கள்னா அந்த பொண்ணுதான். நான் இந்த கண்ணாடி போட்டு இருப்பேன், அந்த அம்மா அந்த கண்ணாடி போட்டுக்கின்னு எங்கன்னா அவர் காசுல கொடுப்பாரு. அவர் தாங்க மக்கள் பணம் வேணான்ட்டாரு. அவர் பாக்கெட்ல ஏங்க அந்த உணர்ச்சி இருக்கு, அந்த எழுச்சி இருக்கு. எங்க படிச்ச மேதாவிங்க அந்த அம்மா எங்க இருந்தாலும் எங்க இருந்தா ஒரு வீடியோ போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லப்பா. என்ன கேக்குறேன், 5 கோடியில இன்டீரியர்ப்பா. 5 கோடியில இன்டீரியர் ஒரு பெரிய பங்களாவே கட்டலாமே. எங்க அண்ணன் கிட்ட இல்லாத காசாட இன்டீரியருக்கு 5 crores. அதுவும் அவர் காசு தானே, மக்கள் காசுங்க. 5 crore அவர் ஆபீஸ் கிட்ட இன்டீரியர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. இப்ப நான் ஒன்னு சொல்லிட்டா என்னது, ஃபாரின்ஸ்ல எல்லாம் வருவாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் டிசைன். அது உன் காசுல கூட மக்கள் காசுலயே எடுக்கிறீங்க. மக்கள் பணத்திலிருந்து ₹1 சாரிப்பா 5 கோடி எடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். ₹1 எடுப்பேன். ஆமா ₹1 எடுக்க மாட்டேன், 5 கோடி எடுப்பேன்.